வணக்கம். பொண்டாட்டி சண்டை ஒஞ்சது புடிச்சுன்ற மண்டை. இந்த நிகழ்ச்சிக்கு யார் வந்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி தரப்புல இருந்து ஒரு டீமு, புள்ள தரப்புல இருந்து ஒரு டீமு. இவங்க பிரச்சனையை நம்ம சரி பண்ணுவோன்ட்டு நம்பி வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்றத பாக்கலாம். சார் வள கொண்டு பேசாதீங்க சார், பிரிச்சு விட்டுருங்க சார். பாவம் என் புள்ள தினம் கஷ்டப்படுறான். ஐயோ, ஊர் உலகத்துல இல்லாத கஷ்டப்பட்ட உன் புள்ள போயா பாரு, ஒரு மாமனார் இருந்தது மரியாதை கொடுத்தா பாரு. என்னடா பேச பாத்தீங்களா? இருங்க ஏன் அவசரப்படுறீங்க? என்ன பிரச்சனை ஆச்சு அதை முதல்ல சொல்லுங்க. நான் சொல்றேங்க, எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காருங்க, இந்த பொண்ணு ரொம்ப பாவங்க. இவங்க வீட்டுக்கு குஷ்டு வந்து டெய்லி இந்த பொண்ணு அடிப்பாருங்க. நான் குடிப்பேனா? நான் குடிவேன். ஏமாடி பச்சா புழுவுற? அதுதான் புழு குடும்பச்சுடா. நீ வேற மீன் குழம்பு கொடுக்குற, அதுக்கு போய். ஐயோ, பெரிய மீன் குழம்பு, ஊசி போன மீன் குழம்பு, அதை குத்துட்டு சொல்லி காட்டுறான் பாரு, இத்து போனவன். இத்து போனோம்னு சொல்ற வச்சுக்காத. ஏதோ மாமனாருக்கு தான் மரியாதை. அந்த ஆள் கடகா கூடயா இருப்பையா, அவனை பத்தி என்கிட்ட பேசுற வச்சுக்காத. சைலண்ட். என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? என்ன பேச விட மாட்டீங்க சார். கோச்சுலாம் போட்டு பெரிய ஆள் மாறிக்கிறீங்க சார். தினம் தானே எங்க அண்ணன் படுற கஷ்டம் அந்த ராட்சசிக்கிட்ட தாங்க முடியல சார். பாத்தியாக்கா, அவங்க தங்கச்சிக்காரு என்ன போய் சொல்லுது பாத்தியாக்கா? இரு, என்னதான் சொல்றாங்க நம்மளும் பாக்கலாம். என்னம்மா உங்களுக்கு வந்த ரொம்ப கொடுங்க பத்திரியாம? நான் தான் உங்க கதை. சார், வேலைக்கு போயிட்டு வராரு சார். சாப்பாடுக்கு தான் கேக்குறாரு. சாப்பிட்டு பார்த்தும் திங்கிறாரு. ஒரு துணி துவச்சு பண்ணலாம், ஒரு சாமான் கழுவலாம், அது இல்ல சார். நீனையா சொல்ற? சார், அங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வரேன் சார். வந்தவொடனே சாமான் தொழில துணி தொழில கேக்குறேன் சார். சாமான் கை போட்டு துணி துவச்சு போட்டாக்கா சண்டை தீரும்ல? சண்டை தீந்து அங்கேயும் வேலை செய்யணும், இங்கே சாமான தொழில் போறேன் என் பையன். ஏன் போட்டா என்ன, என் வீட்டுக்கார் போடுறது இல்ல? ஏய், நீ பேசாத. உங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. மூஞ்சி பத்தியா இருக்க, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வருது. நான் உன் குடும்பத்தை பிரிக்கிறேன்னாடி. பாரு, மாமனார் எனக்கு பட்டம் கட்டுறான். அவங்க வேற சொன்னா வாயை ஒச்சிருவேன். என்ன நினைச்சுக்கிற நீ? பாரு தந்து பேசாண்டி, உனக்கு சப்போர்ட் தானே நான் வந்து நிக்கிறேங்க. எங்க நிக்கிறீங்க? உட்காந்து தானே இருக்கிறீங்க. சார், காமெடி நல்லா தான் இருக்கு சார், ஆனா எடுப்படாது சார். வேற ஏதாவது பேசுங்க சார். சரி, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? அவன் எங்க வேலைக்கு போறான்? சாமான் தொழில் போட்டு துணி துவச்சிக்கணும், வீட்டுல தங்குறான். அதுதானே நானும் சொன்னேன், அதுதானே அவளும் கேக்குறான். அப்ப வேலை வெட்டிக்கு உங்க வீட்டுக்கு போறது இல்ல? இல்ல சார், வீட்டுல வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் சார். சாமான் தொழுக்குவாரு, துணி தைப்பாரு, வீட்டு எல்லாம் பாப்பாரு சார். கோலமும் போடுவாரா? ஆமாங்க சார், காலையில 5:30 மணிக்குல எழுந்துச்சு வீட்டு வாசல்ல கோலம் எல்லாம் போடுவாரு சார் வீட்டுக்காரு. இவ்வளவு பண்றாரு உங்க வீட்டுக்காரு. அவர் ஒரு நாள் தான் பண்றாரா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சோறு வாங்கி தர மாட்டீங்க பழுகுது. எனக்கு பசிக்குது, நான் போறேன். இது சோத்துக்குன்னே வந்துருது போலுக்குதா? நான் சோறு வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க நாயத்தை கேளுங்க சார். ஏய், நாளை நாயத்தை கேளு. நான் நாங்க இழிச்ச வயனா கோர்ல வரக்கூடாது. நான் அது கத்துறது அப்படிதான் கத்துவேன். நாய வரலன்னா அதான் தூக்கி போட்டு மெரிச்சிருவேன். ஆஹா, இது வேலைக்கு ஆகுது. நீ வெளியே போ. அடா முட்டை போண்டா முக்கா, என்ன வெளியே போ சொல்ற? அந்த தத்தி வாடகை நீங்க வச்சுனுக்குற. ஏய், யார தந்தி மாதிரி சொல்ற? அவ்வளவுதான், குழம்பு கொண்டால பறக்கும். வாடி, நீ எங்க வீட்டு மீன் குழம்பைய தூண்டி எங்க கிட்டே தனாவட்ல பேசுறிய நீ? அது ஊசி போன குழம்பு தான் கொடுத்தேன், அதை பத்தியே பேசுங்க. வேற ஏதாச்சும் பேசுங்க. ஊசி போன குழம்பு இருந்தாலும் நம்ம குழம்பு தானே, அதை துட்டு தானே எழுதாலமா பேசுத. இங்க பாருடி, அடிக்கடி மீன் குழம்பு பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் ஏதாவது தற்கொலை பண்ணிட்டேன்னா உங்க மாமனார் பேரு உங்க வீட்டுல பேர் தான் எழுதி வச்சுக்குவேன். ஏக்கா, நல்ல யோசனை சொன்னக்கா. முதல்ல அதை பண்ணு. அவங்கள புடிச்சு உள்ள பட்டோம். எப்படி சொல்ற? சும்மா பேசி சொன்னா தூக்கு மாட்டி சார் சொல்றேன் என்ன? ஏய், எங்க வீட்டுல மீன் குழம்பு துண்ணோல நீ எதனா பண்ணிக்கடி, அதுக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. ஏய், என்ன பேச விடுங்களா? என்ன நடுவில் உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டு பேசி கட்டிடுறீங்க. எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சவன் சார். அவன் எங்க வீட்டுக்கு வேணாம் சார். இதையா சட்டு போட்டு இந்த முடியல எடுக்கக்கூடாது. என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். அதான் சொல்லட்டுமே சார். அவரு சாமான் கழுவ மாட்டாரு, வீடு பெருக்க மாட்டாரு, துணி துவைக்க மாட்டாரு. சரி, உன் பிரச்சனை நீயே சொல்லிட்ட. உன்னால முடியாது, நீயே ஆமா சொல்லிட்ட. சார், என்னால முடியாது. உன் பிரச்சனை சரியாகணும்னா இது விட்டாண்டு நீ மாட்டணும். மாறுவியா? ஐயோ, இந்த அக்கா தான் என் உயிரையே காப்பாத்தினுக்குது. இவங்க வீட்டாண்ட இருந்து நான் எப்படி போவேன்? அந்த தஜிர பூச்சி கூட எப்ப சவுகாசம் வச்சுமோ அன்னைக்கே எங்களுக்கு பிடிச்சி சார். அப்ப இதுக்கு ஒரு வழிதாங்குது. என்ன சார் வழியா? இடுப்பு வழியா? காமெடி பண்றேன்ட்டு கடுப்புல எடுத்துன்னு இருக்கக்கூடாது. சொல்றேன் கேளியா? சார், நீங்க என்ன தீர்ப்பு சொன்னாலே நான் ஒத்துக்க மாட்டேன். வீட்டுல சாமான் கழுவணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும். பாத்தியா என்ன திமிரா பேசுறா? தனாவட்ல இவ்வளவு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு முண்டை கலப்ப. இதனால அண்ணன் சொல்றதுக்கே வெக்கமாக்குதுடா. ஏய், என்ன நீ எப்படி பேசுற? பேசாம இந்த வேலை நீ செஞ்சுக்கலாம்ல, இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என்னடா அது கதையாக்குதா? ஏன் பொண்ணு செய்யணும் அவன் பொண்டாட்டிக்கா? வாய் ஒஞ்சி போடும். எப்பா கேள் பண்ணால உரைக்கிற மாதிரி இந்த முண்டை கலப்பிய பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வந்து வீட்டை துண்டு பத்துக்கா வருவேன், வீட்டு வேலை செய்யறதுக்கா வருவேன். ஏய், கத்தாத. மூஞ்ச பாரு, டிடிசி எக்ஸாம் மூஞ்சி. ஐயோ, இவர் மூஞ்சி அப்படியே சக்கச்சவேலுங்குது. அப்படியே தென்னா பற்கால வந்து புச்சிடும் அந்த குரங்கு மூஞ்சி மாதிரி. இது என்ன சொல்றியாடா என் மூஞ்சி பத்தி? ஒரு நடுவரை பார்த்து இப்படி திட்டுற? ஏய், வெளியே போவா. கெட் அவுட். போடா, எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி சூனி வச்சு உன் கை இழுத்துக்கிற மாதிரி பண்ணிடுறேன்.
மந்திரவாதி நானே மந்திரவாதி தான். சார் அதெல்லாம் விடுங்க சார், பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க சார். உனக்குதாம்மா சாமான் தொலைக்கணும், வீடு பெருக்கணும், துணி துவைக்கணும், அதுதானம்மா? ஆமா அதெல்லாம் பண்ணாதான் நான் அமைதியா இருப்பேன். சரியா, அந்த அம்மாவுக்கு வந்து சாமான் கழுவுறது, வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டியா? என்னது இதெல்லாம் நான் பண்ணுமா? என்ன சார் பேசுறீங்க? ஆமாயா, நீ பண்ணிதான் ஆகணும். நம்ம ஜெயிச்சிட்டோம்டி. இருமா, அவசரப்படாதீங்க. சார் என்னங்க சார் அதான் சொல்லிட்டீங்களா? அது போதும் சார். நீங்க சொன்ன வேலையை அவர் செஞ்சிருவாரு. அவர் வேலைக்கு போறாருல, அந்த வேலையை நீங்க செஞ்சிருங்க. சூப்பர் சார், அருமையான தீர்ப்பு சார். என்னது நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா? ஆமாமா, எவ்வளவு கடை வாங்கி வச்சுக்கிறீங்க? அது ஏகப்பட்டதா இருக்குமே. அதெல்லாம் இனிமேட்டு நீ தான் அடிக்கணும். அவங்க சொன்ன வேலை நீ செஞ்சிருலாப்பா. ஐயா அந்த வேலை அந்த வேலை எல்லா வேலையும் நானே செய்யறேன். பாத்ரூம் கழுவிக்கிறேன் நானு. அவங்க வேலைக்கு போனா போதும். என்னம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டா போலியா அவரு? என் குடும்ப பிரச்சனை இல்ல, நீ ஏண்டி வர அருவு கட்டவில்ல? என்னடி இப்படி பேசுற திடீர்னுட்டு? உன்னால என் குடும்பம் பிஞ்சிருக்குமே. என்னம்மா அவன் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை திட்டுற? அவ கிடக்குற மூதேவி மூஞ்ச பத்தியா? ஏங்க வாங்க, நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, நம்ம போலாம். என்ன உண்மையாவ சொல்ற? உண்மையாதாங்க, இந்த தத்திர பூச்சி பேச்ச கேட்டு என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டேன். வாங்க போலாம். புரிஞ்சுதே. வாங்க போலாம். பாத்தீங்களா சார், நல்லது நினைச்சா எனக்கு எந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் நான் இப்போ. நீ நல்லது நினைச்சா? ஆமாங்க சார், குடும்பம் நல்லா இருக்கு வந்து நான் இவ்வளவு பாடுபட்டேன். நான் வாப்பாடு பட்டுக்கிற, நீ ஏன் எங்க உட்காந்துக்கிற? அதுக்காகத்தான் புரியலையே. இந்த கேஸ்ல தோத்துட்டா அது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுச்சு, தோத்துச்சுல. நடா பந்தியது அவங்க வீட்டுக்கார கத்திய. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வா போலாம். வரேன் சார். இந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்த்தது இல்ல. இனிமே இந்த ஷோ நடக்காது. நான் போறேன்.